பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகி இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5ஆம் அதிகாரத்திலே உபாகம புஸ்தகத்திலே தேவனுடைய 10 கட்டளைகள் வருகிற வாக்கியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு விசுவாசிகள் கூட விக்கிரக வழிபாடை அவர்கள் நாடுகிறதாக நான் காண்கிறேன். எப்படி என்று சொன்னால், தங்களுடைய சுய லாபத்திற்கு அல்லது சுய கௌரவத்திற்கு என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை மிகவும், அதாவது ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தையை சாதாரணமாக கடந்து போகிறார்கள். அப்படி என்று சொன்னால், அந்த வார்த்தைக்கு கனம் இல்லாமல், அந்த வார்த்தை எவ்வளவு கண்டிப்பு உள்ளது, எவ்வளவு மேன்மை உள்ளது, எவ்வளவு நம்மை கண்டிக்கக்கூடியது என்பதை மறந்து சில காரியங்களை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு இப்பொழுது உணர்த்தினார். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை தெரியுமா இது? ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கும் இந்த கிறிஸ்து இயேசு நம்மளை மீட்டார், நம்மளை ரட்சித்தார் என்பதெல்லாம் ஒரு விதத்தில் இருந்தாலும், நாமும் சில நேரங்களிலே விக்கிரக வழிபாடு நிறைந்தவர்களாக அதற்குரிய காரியங்களை, நான் சொரூபத்தை வைத்து வழிபடுகிறேனா, இல்லை நான் கோவிலுக்கு போகிறேனா, எப்படியெல்லாம் நம்ம நாமே நியாயப்படுத்திக் கொள்வோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் விக்கிரக ஆராதனை என்று சொல்லக்கூடியது எது என்றால், தேவனை காட்டிலும் அங்கே எதை நாம் முதன்மையாக முக்கியத்துவமாக நாம் கருதுகிறோமோ, ஒரு நம்முடைய வேலையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆசீர்வாத நிலைமைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விசேஷமானது இது என்று சொல்லி அதை நினைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபேன்ஸ் அப்படின்றாங்களா பார்த்தீங்களா, லைக்கிங், அதாவது சிலவங்களை விரும்புகிறவர்கள், இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இவங்கள நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், இவங்கள எது சொன்னாலும் நான் செய்வேன், இவங்க தான் எனக்கு முக்கியம். அப்படியெல்லாம் சிலர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி சிலர் அரசியல் தலைவர்களை, சினிமா நடிகர்களை, நடிகைகளை என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு முதன்மையாக முன்மாதிரியாக சிலர் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அதில் விசுவாசிகள் கூட விதிவிலக்கு அல்ல. ஏன்னா விசுவாசிகளும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, விசுவாச பிள்ளைகள் தங்களுக்கு முக்கியமானவர்கள் இவர்கள், வீட்டில் ஃபோட்டோஸு, இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உரிய அந்த செயல்பாடுகள் என்னென்னமோ அது மாதிரி செய்கிறது, அது மாதிரி பண்ணுறது, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இதை தேவன் என்ன பண்ணுறாராம், அருவருக்கிறாராம். சில நேரங்களில் அதை நம்ம சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான காரியங்களை இன்றைக்கி மனுஷன் பின்பற்றுகிறான். இந்த லைஃப்பை தேவன் எவ்வளவு நேர்த்தியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார், அதை விட்டுட்டு இன்றைக்கி உலக பிரகாரமான காரியத்தை நாடி போய் கொண்டு இருக்கிறான். இதைத்தான் தேவன் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ பார்க்காதப்பா, இதுக்கு பின்னாடி போகாத, அதுக்கு கனத்தை மரியாதையை நீ கொடுக்காத, உன்னை உண்டாக்கினதான தேவனாகிய கர்த்தர்னா, நான் இதை உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், உனக்கு விக்கிரகத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் நீ உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். அப்படின்னா நமஸ்கரித்தல் அப்படின்னு சொன்னால் கனத்தை கொடுக்கறது, மரியாதையை செலுத்துறது. இன்றைக்கி பெயர் பிரஸ்தாபத்திற்காக என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அரசியல்வாதிகள் கூட, கிறிஸ்தவ நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கூட அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறதுனால வேறு வழி இல்லை, அவர்கள் மத்தியில் அவர்கள் செய்கிறது போல் நான் செய்தாகணும், இல்லைன்னு
அப்படின்னு சொன்னால் பாகுபாடு காண்பிக்கிறது போல இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் திருப்திப்படுத்தி கொள்கிறாங்க. ஆனால் இது தேவனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அருவருப்பான ஒரு காரியம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிருபை இல்லைங்க. பழைய ஏற்பாட்டிலையும் அவர் தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் தேவன் தான். பழைய ஏற்பாட்டில் எரிச்சல் உள்ள தேவன், புதிய ஏற்பாட்டில் கிருபையுள்ள தேவன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையான தேவன் முன்னாடி சொன்னது எதுவோ இது எழுதி இருக்கிறதே, இப்படி சொல்லி இருக்கிறதே என்பதை அவர் என்ன பண்ணுறாரு, அவ்வப்போது அங்கே நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ விக்கிரக ஆராதனை வேணான்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது, புதிய ஏற்பாட்டில் என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் சரியாக ஒவ்வொரு காரியத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறத நீங்கள் உணர முடியும். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் ஒருவரை தவிர உங்களுக்கு உரிய ஃபேன்ஸ் வேறு யாருமே கிடையாது. அதை நல்லா நம்ம விளங்கி கொள்ள வேணும். சில நேரங்களில் நாம் விக்கிரக வழிபாடு அப்படின்னு சொன்னால் நமக்கு விருப்பமானதை முதன்மையாக முக்கியத்துவமாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது தேவனுடைய பார்வையில் ஒரு அருவருப்பான செயல்கள். நம்முடைய செயல்கள் தப்பிதங்களாக இருக்கிறபடினால தண்டனை நமக்கு மாத்திரம் இல்லை, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நம்முடைய சந்ததிகளை கூட தேவன் என்ன பண்ணுறாராம், நம்முடைய அக்கிரமத்தை நம்ம பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக உண்மை உத்தவமாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய வழிகளில் நடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சந்ததிகள் எல்லாம் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு நீ தேவன் ஒருவரை தவிர வேற எதையும் முக்கியமே நீ படுத்தக்கூடாது என்பதை இந்த நாளிலே இந்த வேத வாக்கியத்தின் மூலம் உங்களுக்கு கர்த்தர் என் மூலியமாக உணர்த்துகிறார். ஆகவே நாம் கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம், கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் நம்ம ஆராதனை செய்வோம். செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீர் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்பதை போல இந்த நாளில் இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் உணர்த்தி இருக்கிறீங்க. வாழ்க்கையில் உண்மை அல்லாமல் நாங்கள் வேறு எதையாகிலும் நாங்கள் விக்கிரக வழிபாட்டுக்குரியவர்களாய் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் தப்பிதங்களையும் மீறுதல்களையும் எங்களுக்கு நீர் மன்னிப்பீராக. நம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் முடிசூட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.